ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் பிச்சு போட்ட கோழி பாஸ்தா. ஸோ இது மத்தியானம் நம்ம செஞ்ச சிக்கன் வறுவல் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதைவே வச்சு நம்ம நைட்டுக்கு சூப்பராக ஒரு பாஸ்தா பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு நல்லா வதங்கின உடனே வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடணும். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 2 முட்டை போட்டு நல்லா வறுக்கணும். ஸோ அந்த முட்டையும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்கிற சிக்கன் அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக புதினா, கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பிச்சு போட்ட கோழி பாஸ்தா ரெடி.